Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கல்லூரி மாணவர்களின் ஒழுங்கீன நடவடிக்கைகளை கண்காணிக்க குழு அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெற்று வந்த சிக்கையா கல்லூரி அரசு கலைக் கல்லூரியாக மாற்றப்பட்டது. இதற்கான விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர்களின் ஒழுங்கீன நடவடிக்கைகளை கண்காணிக்க கல்லூரி முதல்வர், பொதுநல விரும்பிகள் உள்ளிட்டவர்கள் அடங்கிய குழுவை அமைக்க உள்ளதாக தெரிவித்தார். ஆங்காங்கு ஏற்படுகிற மாணவர்கள் ரீதியான புகார்கள் அல்லது ஒழுங்கீனங்கள், தாய் தந்தையர் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்புவது, நன்றாக படித்து நல்ல மாணவனாக நல்ல குடிமகனாக வழங்க வேண்டும் என்பதற்காக தான். ஆனால் சமூக சீர்கேட்டால் சில இளைஞர்கள் கெட்டொழிகிற பொழுதுதான் சில பிரச்சனைகள் எழுகிறது. அவைகளை முழுமையாக கண்காணிக்க முதல்வர் தலைமையில் துறை தலைவர்கள், மாணவ பிரதிநிதிகள், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துடைய பிரதிநிதிகள், பொது நல விரும்பிகள் உள்ளடங்கிய ஒரு குழுவை விரைவில் அனைத்து கல்லூரிகளிலும் அமைக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி அனைத்து கல்லூரிகளிலும் இந்த குழு காலை மாணவர்கள் வருவது முதல் மாலை வீடு திரும்புவதற்கு அனுப்புகிற வரை கண்காணிக்கின்ற படலமும் தொடர இருக்கிறது. தேர்தல் வேட்புமனுவில் தவறான தகவல்களை தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது வேட்புமனுவில் சொத்து விவரங்களை குறைத்து காண்பித்ததாக KC வீரமணி மீது தேர்தல் ஆணையம் வழக்கு தொடர்ந்தது. அதனை ரத்து செய்ய கோரி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதன்படி விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராவதிலிருந்தும் KC வீரமணிக்கு விலக்களித்துள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.